சேனக்கிழங்கா தொண்டை அரிக்குமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். கல்யாண வீட்டு ஸ்டைலில் மொறு மொறுன்னு சேனக்கிழங்கு மிளகு பிரட்டல் எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்ப்போமா? சமைக்க ஆரம்பிக்கலாமா? நான் இங்கே 200 கிராம் சேனக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன க்யூப்ஸ் வறுவலுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய மண் இருக்கிறனால கவனமாக சேனக்கிழங்கை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. நறுக்கின சேனக்கிழங்கை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர அளவுக்கு வேக வைக்க போகிறேன். ரொம்ப குழஞ்சிட வேண்டாம், அது வறுவலுக்கு நல்லா இருக்காது. ஸோ நடுவில் செக் பண்ணிக்கோங்க. கத்தி இல்லைனா ஃபோக் வச்சு வெட்டி பாருங்கள். ஈஸியாக வெட்டுற பதத்துக்கு வந்ததும் நம்ம சேனக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்ட்ரெயினருக்கு மாற்றி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வாட்டர் ட்ரெயின் ஆகிற அளவுக்கு வச்சு எடுங்க. நம்ம இந்த சேனக்கிழங்கு க்யூப்ஸை பொரிச்சு எடுக்க போகிறதுனால சுத்தமாக வாட்டர் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு கிச்சன் டவலுக்கு சேனக்கிழங்கை மாற்றி ஊற்றி எடுத்துக்கிறேன், எக்ஸஸ் வாட்டரை ட்ரெயின் பண்ணுறதுக்காக. நல்லா இந்த துணியில் பரப்பி வச்சு நம்ம இந்த சேனக்கிழங்கை ட்ரை பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிற எண்ணெயில் சேனக்கிழங்கை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் பொரிஞ்சால் போதும். அது அந்த எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ்க்காக தான். ஸோ ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு எக்ஸஸ் ஆயில் இல்லாதபடி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் பவுடர் போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பெப்பர் பவுடரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொரிச்செடுத்த சேனக்கிழங்கு க்யூப்ஸை கூட இதில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா பெரட்டிட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பெப்பரும் உப்பும் நல்லா கலந்து வர மாதிரி. அவ்வளோதாங்க, ஈஸியான கல்யாண வீட்டு ஸ்டைலில் மொறு மொறுன்னு சேனக்கிழங்கு மிளகு பிரட்டல் ரெடி. சமையல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். Hit the like button, click the bell icon, subscribe for more videos.